இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாள். ஆண்டவர் முதல் வாசகத்தில் அற்புதமாய் பேசுகிறார். அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். மிக அற்புதமான ஒரு வார்த்தையை இன்று முதல் வாசகம் பதிவு செய்கிறது. மனிதர்களாகிய நாம் புறத்தை பார்க்கிறோம், வெளி வேடங்களில் வெளி மனித உருவத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உள் மனதை பார்த்து என்று அழைக்கிறார். ஆம், இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். நற்செய்தி இன்று ஒரு கேள்வியோடு எழும்புகிறது. ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்திருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இவர்கள் அத்துணை பேரும் வெளியில் பார்க்கிறார்கள், இவன் குருடனாய் இருக்கிறான், இவன் பிச்சை எடுக்கிறான், இவன் இவ்வாறு இருக்கிறான் என்பதை வெளியில் பார்க்கிறார்கள். அல்ல, இவனில் ஆண்டவரின் திருவுளம் மாட்சிமை பெற, மகிமை பெற, வெளிப்பட இருக்கிறது என்பதை உள் உணர்ந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். ஆம், என் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடப்பதுண்டு. பலரையும் நாம் சந்திப்பதுண்டு. வெளி வேடங்களில் பார்க்கிறோம், வெளி தோற்றங்களில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் செய்தது போல உங்களையும் அபிஷேகம் செய்ய காத்திருக்கிறார். உங்களுடைய பாவக்கட்டுகளை, உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, பிறவி குருடனின் விசுவாச அறிக்கையை போல தொடர்ந்து நீங்கள் விசுவாச பயணத்தில் அவரை அறிக்கையிடுகின்ற பொழுது அவர் உங்களை அபிஷேகம் செய்வார், ஆதரிப்பார், தனக்குள் வைத்துக் கொள்வார். இந்த 4ஆம் ஞாயிறு உங்களை விசுவாச பயணம் நிறைந்த ஒரு வாழ்வாக அழைத்து செல்லட்டும். பிறவி குருடன் பார்வை பெற்றது போல இந்த உலகத்தில் நாமும் பார்வை பெறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.